2023 சென்னை எழும்பூர் ரயில் நிலைய வாசல். பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் நனையாமல் ஓடிக்கொண்டிருந்தனர். அங்கே ஒரு 70 வயது தாத்தா கையில் ஒரு பழைய பெட்டியோடு அமர்ந்திருந்தார். அவரிடம் சில பழைய குடைகள் இருந்தன. அதன் அருகில் எழுதியிருந்தது, வாடகை 0 ரூபாய், திரும்பத் தந்தால் நன்றி. மழையில் நனைந்து கொண்டு ஓடிய மக்கள் அவரை ஒரு விசித்திரமான மனிதராக பார்த்துவிட்டு கடந்து போனார்கள். அப்போதுதான் ஆகாஷ் அங்கே வந்தான். கையில் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய பை. நனைந்தால் வேலை போய்விடும் என்ற பயம். தவிப்போடு நின்றவன் அந்த தாத்தாவை பார்த்தான். தாத்தா, குடை வாடகை இலவசமா? நிஜமாவா? யாராவது குடைய வாங்கிட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவீங்க? தம்பி, என் ஒரே மகன் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மழை நாள்ல பைக்ல போகும்போது நனைஞ்சு காய்ச்சல் வந்து நிமோனியாவால இறந்துட்டான். சரியான நேரத்துக்கு அவனுக்கு ஒரு குடையோ மழையில இருந்து தப்பிக்க ஒரு வழியோ கிடைக்கல. அன்னையில இருந்து மழை பெஞ்சா என் மகனோட ஞாபகம் வந்துடும். நான் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன் தம்பி. இந்த குடையை வாங்கிட்டு போறவங்க நனையாம பத்திரமா வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும். சிலர் குடையை திருப்பி தருவாங்க, சிலர் தரமாட்டாங்க. ஆனா குடையை வாங்கிட்டு போகும்போது அவங்க முகத்துல வர்ற அந்த நிம்மதி இருக்கு பாரு, அதுல என் மகனை நான் பார்க்கிறேன். ஆகாஷ் குடையை வாங்கினான். ஆனால் அவனால் அங்கிருந்து நகர முடியவில்லை. அவனுக்கு குடை கொடுத்தது வெறும் நிழல் அல்ல, ஒரு தந்தையின் அன்பு என்று அவனுக்கு புரிந்தது. ஒரு இனம் புரியாத மௌனத்துடன் அங்கிருந்து சென்றான். 3 வருடங்கள் கழித்து இன்று அதே எழும்பூர் வாசல். ஆனால் அந்த தாத்தா இன்று தனியாக இல்லை. ஆகாஷின் முயற்சியால் அன்பின் நிழல் என்ற அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. அது இன்று மழைக்காலங்களில் ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு இலவசமாக குடைகளும் மழைக்கோட்டுகளும் வழங்கி கொண்டிருக்கின்றன. மழையில் நனைந்த மகனை இழந்த ஒரு தந்தை இன்று ஊருக்கே நிழல் தரும் ஆலமரமாக நிற்கிறார். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும், தந்தை அன்பின் முன்